எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்ததல்ல, செதுக்க வந்ததே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. வாழ்க்கையில் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னை கைவிடாது காக்கும். சிவன் எங்கு இருக்கிறார் என்று அனுதினமும் தேடாதே. காற்றாக மாறி உன் மூச்சாக உன்னுள் என்றும் நிறைந்திருக்கிறார் சிவபெருமான். நான் உன் நிழலாக இருக்கும்போது இந்த உலகில் உன்னை வீழ்த்த எவரும் இல்லை. ஈசனுக்கு நம்பி சொல்வதை அனுதினமும் மறக்காதீர்கள். ஏனெனில் நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருப்பார். என்னதான் கடவுளானாலும் அவருக்கு நாம் பிள்ளைகள்தானே. எல்லா தடைகளும் தன்னால் விலகிவிடும். நம்பிக்கையோடு நாள்தோறும் தொழுவோம் நம் ஈசனை. ஓம் நம சிவாய. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று கவலைப்படாதே. நாளை அளவில்லாத இன்பம் உனக்காக காத்திருக்கிறது, வருந்தாதே. கொடுப்பது ஈசன் என்று தெரிந்தால் கிடைப்பது எதுவும் குறைவாகத் தெரியாது. இன்று உனக்கு நடந்தது எல்லாம் என் இஷ்டப்படியே. நீ ஒன்றும் குழம்பாதே, என்றும் கலங்காதே. எல்லாம் நன்மைக்கே. உன்னுடைய விருப்பப்படி இந்த உலகில் எதுவும் நடப்பதில்லை. ஈசனின் விருப்பப்படியே இந்த உலகம் இயங்குகிறது. இதை நீ அறியும் வரை உன்னை வாழ்வில் வெற்றி பெற இயலாது. உன் பாதம் பற்றியதால் என் பாவம் கரைந்ததையா. உன் நாமம் சொல்வதால் என் வாழ்வு இனிக்குதையா. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும். ஓம் நம சிவாய. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. சிவன் சிவன் ஈசன் மகாதேவன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சிவபெருமான் இந்து மதத்தின் முக்கியமான கடவுள். இந்திய கலாச்சாரத்தின் முதன்மையான கடவுளாக இருக்கும் சிவபெருமானின் பொன்மொழிகள் இங்கே இடம்பெற்றுள்ளன. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை உள்ளடக்கிய இந்து மும்மூர்த்திகளான திருமூர்த்திகளுக்குள் சிவபெருமான் அளிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். பிரபஞ்சத்தை உருவாக்கி காத்து அளிக்கும் கடவுள் சிவபெருமான் மட்டுமே. சிவனை வணங்கித் தொழுவோம். அவர் அருளால் மோட்சம் பெறுவோம், முக்தி அடைவோம். சிவ சிவ. ஓம் நம சிவாய.